பிக் பாஸ்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா வைல்டு கார்டுல அடுத்த ஒரு போட்டியாளர் வர போறாங்களா? சண்டைக்கு சரியான ஆள். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் எதிர்பார்க்காத 2 விஷயம் நடக்க இருக்குன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிக் பாஸ் சீசன் 8 யாரும் எதிர்பாராத வகையில விஜய் சேதுபதி அவரு இந்த நிகழ்ச்சியை ரொம்பவே நல்லா கொண்டு போயிட்டு இருக்காரு. அந்த வகையில போட்டியாளர்கள் கிட்ட விஜய் சேதுபதி அவர் கேட்கிற கேள்விகளும் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த ஒரு போட்டியாளர் வெளியே வந்துட்டாரு. அவர் தான் கொஞ்சமாச்சு கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அவர் கடைசி வரைக்கும் இருப்பாருன்னு நினைச்சோம். ரவீந்தர் அவர் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாரு. அந்த வகையில வீட்டுக்குள்ள இந்த வாரத்துல இன்னொரு போட்டியாளரை அனுப்ப இருக்காங்கன்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ஒரு சிலர் பழைய போட்டியாளர்கள் வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இன்னொரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடி நம்ம பிக் பாஸ் லிஸ்ட்ல பார்த்தோம் இல்லையா, ஐஸ்வர்யா அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா உறுதியா அவங்க வருவாங்களா என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, பழைய போட்டியாளர்கள்ல யாராச்சும் ஒருத்தர் உள்ள போனா இன்னும் நல்லா இருக்கும், நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அது மட்டும் இல்லாம பிரதீப் அவரை மறுபடியும் வீட்டுக்குள்ள அனுப்புனா இன்னுமே நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பிரதீப் அவரு இதுக்கு மறுபடியும் சம்மதம் தெரிவிச்சு வீட்டுக்குள்ள வர்றதெல்லாம் உறுதியா நடக்குமா என்ன ஏதுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா இது ரொம்ப எதிர்பார்ப்பான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா இந்த முறை பாத்தீங்கன்னா கமல் சார் இல்ல விஜய் சேதுபதி அவர் தான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு. யாரு தப்பு பண்ணாலும் அவர் நேரடியா கேட்டு நேரடியா பேசுறாரு. இந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. சோ இந்த சீசனுக்கு பிரதீப் அவர் வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்ப முதல் வாரத்துல, அதாவது முதல் நாள்ல இருந்தே பிக் பாஸ்ல இந்த முறை ரொம்பவே பயங்கரமா ஆட்டம் போயிட்டு இருக்கு. 24 மணி நேரத்திலேயே சச்சினா அவங்கள வெளியில அனுப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி ஆக்கி ரவீந்தர் அவரை வெளியே அனுப்பி இருக்காங்க. அதே போல அடுத்த வாரம் 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. சோ இன்னும் ஆட்டத்தை சூடு பிடிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 போட்டியாளர்களை வெளியே அனுப்ப போறாங்க. இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல இருந்து நீங்க எவ்வளவு விஷயங்களை கத்துக்கணும், எப்படி சரியா பயன்படுத்திக்கணும், போட்டியாளர்களுக்கு இன்னுமே போட்டியோட ரூல்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் 2 நபர்களை வெளியே அனுப்ப முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில நியூஸ் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை 2 பேரை வெளியே அனுப்பலாம், இல்லனா யாருமே எவிக்ஷன் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா பொறுத்திருந்ததா பார்க்கணும். இந்த வாரத்துல இந்த நிகழ்ச்சியை போட்டியாளர்கள் எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் அடுத்த முடிவுக்கே வர போறாங்க. சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம். இன்னும் சீசன் 8ல பல விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட்காகவே இப்ப எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படா வீக்கெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கு. அந்த அளவுக்கு விஜய் சேதுபதி அவருக்காக தான் இந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்கன்னே முடிவாயிருச்சு. சோ போட்டியாளர்கள் இந்த வாரம் என்ன பண்ண போறாங்க, டாஸ்க் எல்லாம் எப்படி விளையாட போறாங்க, ரொம்ப முக்கியமா இருந்த ரவீந்தர் அவரே வெளியே வந்துட்டாரு. சோ கண்டென்ட் எல்லாம் இவங்க எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இருக்க போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டியாளர் யாரு, இவங்க ரொம்ப நல்லா விளையாடுறாங்க, நீங்க யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல அடுத்தடுத்த பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.